ஹாய், வெல்கம் போல். நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் எம்பிசி சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் நம்ம சேனல்லன்னு பார்க்கும்போது, நம்ம சின்ன வயசில் நிறைய படம் பார்த்துருப்போங்க. மும்பை, முதல்வன், அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம். திடீர்னு குண்டு வெடிக்கும், நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல குண்டு வெடிக்கும். அந்த மாதிரி சம்பவத்தை நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி காலையில் நம்மளோட நெய்பர் ஸ்டேட்டான கேரளாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அடுத்து ஒரு 3 குண்டு வெடிச்சிருக்குங்க. அது எங்கே வெடிச்சிச்சு, யார் வச்சா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்தேங்க, மும்பை அப்படின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ராலாலாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மும்பையில் அவ்வளோ மதக்கலவரம் நடக்கும், பயங்கரமாக வெடிகுண்டு வெடிக்கும். அதாவது மக்கள் உயிர் வாழவே கஷ்டமாக இருக்கும் அந்த படத்தில். அந்த மாதிரி சம்பவம் இன்றைக்கி உண்மையிலுமே நம்ம கேரளாவில் நடந்திருக்குங்க. ஆமாங்க, கேரளாவில் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள களமச்சேரி அப்படின்னு சொல்கிற ஊரில் ஒரு கிறிஸ்டியன் மத வழிபாட்டு கூட்டம் நடந்திருக்குங்க. இப்போதும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும், அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். கிறிஸ்டியன்ஸோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் வழிபாட்டுக்கு போவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்து 3 வெடிகுண்டு வெடிச்சிருக்குங்க இன்றைக்கி காலையில் ஒரு 9:30 மணிக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் பலியாயிட்டாங்க. 35 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த குண்டு வெடிப்பில். இது வந்து கேரளா ஸ்டேட்டே பார்த்திங்கன்னா பயங்கரமாக உலுக்கியிருக்குங்க இன்றைக்கி. அதாவது ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க நம்ம இந்தியாவில். அதே மாதிரி அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் உடனே தேசிய பாதுகாப்பு படையினரும் என்ஐஏவும் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்துருங்க. திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கொடக்கரா அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு நபர் மார்ட்டின் டொமினிக் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த குண்டை வெடிச்சிருக்கேன் அப்படின்னு போய் தானாக சரணடைஞ்சிருக்காருங்க. அவரை ஃபஸ்ட்டு போலீஸ் நம்பலைங்க. நீ தான் பண்ணியிருப்ப அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து நம்மளை அவர் சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சபையோட நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, அதனால் நான் 4 வருஷமாக அந்த சபைக்கு போகல, அந்த சர்ச்சுக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஐயோ உனக்கு வந்து சபையோட நடவடிக்கை பிடிக்கலன்னா அது நீ பேச்சுவார்த்தையில் தீர்த்துருக்கலாம். அதுக்காக அப்பாவி மக்களை போய் கொண்டிருக்கிறதுங்கிறது, வெடிகுண்டு வச்சு பண்ணி கொண்டிருக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது நீ பண்ண ஒரு காரியத்தினால பாரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பலியாயிடுச்சு, அது இறந்துட்டாங்க, 35 பேருக்கு அடிபட்டுருச்சு. ஸோ இது வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் தீர்க்கிற விஷயத்த வந்து நீ வெடிகுண்டு வச்சு இது பண்ணுறதுங்கிறது தப்பான விஷயம். மார்ட்டின் டொமினிக்குங்கிறவர் பார்த்தீங்கன்னா பாம் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு 6 மாதமாக வீடியோ பார்த்து கற்றுருக்காராங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள். என்னென்னமோ கற்றுக்கிற விஷயம் இருக்குது, இவர் வெடிகுண்டு வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கற்றுருக்காரு 6 மாதமாக. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டிஃபன் பாக்ஸில் அந்த வெடிகுண்டை வச்சு சர்ச்சுக்குள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ரிமோட் மூலமாக வெடிக்க வச்சுருக்காருங்க அந்த பாமை. என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது ஒரு பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த வந்து பாம் வச்சு பல மக்களோட இறப்புக்கு இவர் மிகப்பெரிய காரணமாயிட்டாருங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத இன்னமும் நம்பலைங்க. இன்னமும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் வேறு யாருக்காவது இதில் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிற ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதேமாதிரி கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் வர எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு செய்தியாக பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ இது யார் பண்ணியிருக்கா, இன்னும் எத்தனை பேர் தொடர்பு இருக்காங்க அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அது மட்டும் மக்கள் நிம்மதியாக சென்றடைஞ்சு வழிபடுற இடம் தாங்க கோயில், சர்ச், மாஸ்கெலாம். இந்த நிம்மதி கிடைக்கிற இடத்துலையும் இது மாதிரி குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துச்சுன்னா மக்கள் எங்கே தாங்க போவாங்க நிம்மதியை தேடி? ரொம்ப கொடுமையான விஷயங்க. இந்த நடந்த சம்பவத்துக்காக என்னோடய ஆழ்ந்த வருத்தத்தை கேரளா மாநிலத்துக்கு நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ முடியும் போது நான் கேட்க நினைக்கிற விஷயம் ஒன்று தாங்க. இந்த மாதிரி சர்ச்சில் பொது மக்கள் இருக்கிற இடத்துல வெடிகுண்டு வெடிக்கும் அளவுக்கு பாதுகாப்பு ஏன் இவ்வளோ கம்மியாக இருந்துச்சு? பாதுகாப்பை இன்னமும் வலுப்படுத்திடலாமே. இதற்கான கமெண்ட்டை கீழே தெரிவிங்க.
நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். தேங்க்யூ. சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. பை.